ரிப்பன் பக்கோடாவுக்கு 1½ அழாக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 கப். இது கூடவே 1½ டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போ இந்த காஞ்சின்னு இருக்கிற எண்ணெயிலேருந்து ரெண்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தண்ணி விட்டு விட்டு மாவாக பசஞ்சிக்கலாம். உழக்கில் ரிப்பன் வச்சு போட்டிருக்கேன். இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். வரலாம் நல்லா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்த்தியாகவும் இல்லாமல் பசஞ்சிருக்கேன். இந்த மாவை இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாதி வெந்ததும் இதை மாதிரி திருப்பி போட்டு வேகட்டும். இப்போ இது நல்ல ஜோராக வெந்தாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரிப்பன் ரெடி எடுத்து ரிப்பன் பக்கோடா ரெடி. இது போல் பசஞ்சு வச்சுருக்கிற மாவு ஃபுல்லாகவே புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரிப்பன் ஃபுல்லாகவே பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க. நல்ல புசு புசுன்னு ஊதின்னு இருக்குது, தெரியுறதா? அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.